ஆசை ஆசையாக வாங்கினேன் ட்ரைபேட் இது நான் செகண்ட் டைம் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது எனது வந்து உடஞ்சிடுச்சு. பட் அது ரொம்ப லக்கியானது. நான் ஏன்னா அதில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணேன். இது இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கேன். புதுசாக வாங்கின இந்த ட்ரைபேடை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது நான் வாங்கி கிட்டத்தட்ட ரொம்ப நாட்கள் ஆகுது. இப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இதை வந்து நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது எந்தளவுக்கு வருது, எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் நான் அது வந்து 800க்கு வாங்கினேன். இது 300 சம்திங் தான், 299 என்னவோ தான் இது. பட் அதே சைஸு அதே தான். பட் ஆனால் இது வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது நல்லா வந்து குவாலிட்டி நல்லா அழுத்தமாக இருந்துச்சு. இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ஆனால் ப்ரைஸ்க்கு ஏற்ற பொருள் தாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் நமக்கு இது வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்களும் யூஸ் பண்ணலாம். எல்லாேருக்கும் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு இதோட ப்ரைஸு. ஆனால் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதை விட இது கொஞ்சம் குட்டியாக இருந்தது. கொஞ்சம் அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்துச்சு. அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. இதை நான் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓகே இவ்வளோ நாள் வந்து ஆனால் எனக்கு அது ரொம்ப லக்கி. அது வந்து நிறைய வீடியோஸ் நான் அதில் எடுத்தேன். ஏன்னா நான் அது கஷ்டப்பட்டு வாங்கினது. இது கொஞ்சம் இதுவாவது இஷ்டப்பட்டு வாங்குகிறேன். அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணுன்னு வாங்கினது, வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே. அதுக்கப்புறம் இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ரொம்ப குவாலிட்டி வைஸ் ஓகேவாக தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ரைபேட் ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப்பில் வந்து வாங்கும்பொழுது என்னோடய எய்ம் என்னவாக இருந்துச்சுன்னா, அந்த ஃபஸ்ட்டு ட்ரைபேட் வாங்கும்போது கையாலே வீடியோ எடுக்கணும். என்றைக்கு அது யூடியூபோட இன்கம் வருதோ அன்றைக்கி தான் வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் இன்கமில் தான் நான் அந்த ட்ரைபேட் வாங்கினேன். ஸோ ஒரு விஷயம் வேணுங்கிறத தாண்டி அதை அடையிறதுக்கு வந்து ஒரு கோல் வச்சு அதுக்கப்புறமா வாங்கணும். இது வந்து அப்படியே வாங்கினதா கையில் இருக்க காசு போட்டு இல்லை அதனால் குயிக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரைபேட் வாங்கினது. பட் அது வந்து ஒரு டார்கெட் வச்சு வாங்கினதுனால அது எனக்கு எப்போவுமே விட முடியல. அது ரொம்ப எனக்கு வந்து அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இதை நல்லா எல்லாமே துருவி பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓகேவா இருந்தது. பர்ஃபெக்டாக அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்தது. பட் கீழே வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே எதுவுமே கிடையாது. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எனது வந்து மேலே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. மேலே மட்டும் வாங்கலான்னு தான் பார்த்தேன். சரி இதே மாதிரி ஃபுல்லாகவே வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஓகேவாக தான் இருந்துச்சு. எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னதான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இல்லையா, அதனால் எனக்கு இதுவும் என்னுடைய கிஃப்ட்டு தானே இல்லையா, காட் கிஃப்ட். ஸோ இது வந்து நல்லா இதே மாதிரி இருந்துச்சு. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மை சேனல். நீங்களும் இந்த மாதிரி பல கனவுகளோட என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினீங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நான் ரொம்ப ஆசையாக வாங்கினது தான் இது. அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பாய். See you for next video.